பிரதர். ஓகே சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். அத வெல்கம் டு சிவ ஜெயந்தி கொண்டாடுறத பத்தி அப்பா சொல்லிருக்காங்க. வெல்கம் டு சிவ ஜெயந்தி செலிப்ரேஷன். அதுக்கான நாள் 11/5/2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா மதுபன். ரிவைஸ்டு டேட் 7/3/2005. சம்பூர்ண பவித்திரதாவின் விரதம் இருப்பதும் நான் என்ற தன்மையை சமர்ப்பணம் செய்வதும் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுவது ஆகும். சம்பூர்ண தூய்மையா இருப்பதும், அதாவது தூய்மைக்கான விரதம் இருப்பதும், நான் என்ற தன்மையை சமர்ப்பணம் செய்வதும் தான் உண்மையான சிவ ஜெயந்தி கொண்டாடுறது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இன்று விசேஷமாக தந்தை தனது சாலிகிராம் குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். மேலும் பாப்தாதா குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். ஏனெனில் குழந்தைகளிடத்தில் தந்தைக்கு அளவு கடந்த அன்பு இருக்கின்றது. தந்தை அவதாரம் செய்தவுடனேயே யஜ்யத்தை படைக்கின்றார். மேலும் யஜ்யத்தில் பிராமணர்கள் இல்லையெனில் அந்த யஜ்யம் முழுமையாகாது. எனவே இந்த பிறந்த நாள் அலௌகீகமானது. தந்தை பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக வந்திருக்காரு. தந்தை தன்னுடைய சாலிகிராம் குழந்தைகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இது போன்ற பிறந்த நாள் இந்த கல்பத்துல எப்போதும் கிடையாது, நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்றார். தந்தை இந்த எப்ப ஜென்மம் எடுக்கிறாரோ அப்போ இந்த யஜ்யத்தையும் படைக்கிற அந்த யஜ்யத்துல பிராமணர்களும் தேவையில்லையா அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டது, விடுபட்டது, மேலும் அன்பானது தந்தைக்கும் குழந்தைக்கும் ஒன்றாக பிறந்த நாள் என்பது முழு கல்பத்திலும் கிடையாது, ஒருபோதும் இருக்கவும் முடியாது. தந்தை நிராகாரமானவர். ஒரு பக்கம் நிராகாரமாக இருக்கின்றார், மறுபக்கம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார். ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டுமே தனக்கென்று சரீரம் அல்லாதவர். எனவே பிரம்மாவின் உடலில் அவதாரம் செய்கின்றார். இந்த அவதாரத்தின் நிகழ்வையே சிவ ஜெயந்தியின் ரூபத்தில் கொண்டாடுகின்றார்கள். தந்தை நிராகாரமா இருக்காரு. அவரும் நிராகாரமா இருந்தாலும் பிறந்த நாள் கொண்டாடுறாரு. இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரமா எடுக்கிறேன், நிராகாரமான ஆத்மா இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரம் இருக்கிற காரணத்தினாலதான் இந்த அவதாரத்தின் நிகழ்வை தான் சிவ ஜெயந்தியின் ரூபத்துல பிறந்த நாளா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். எப்ப தந்தை பிரம்மா உடல்ல பிரவேசமாகறாரோ அதுதான் தந்தைக்கும் பிறந்த நாள், பிரம்மாவுக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள், பிரம்மாவின் குமார குமாரிகளுக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள். அதனாலதான் சொல்றாரு தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே சமயத்துல பிறந்த நாள் கொண்டாடப்படுது, அதான் சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இந்த அவதாரத்தின் நிகழ்வே சிவ ஜெயந்தியின் ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். எனவே தாங்கள் அனைவரும் தந்தையின் ஜென்ம தினத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா அல்லது தங்களுடையதை கொண்டாட வந்துள்ளீர்களா? வாழ்த்துக்கள் கொடுப்பதற்கு வந்துள்ளீர்களா அல்லது வாழ்த்துக்கள் பெறுவதற்கு வந்துள்ளீர்களா? இணைந்து இருப்பதற்கான உறுதிமொழியை தந்தை குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். இப்பொழுது சங்கம யுகத்திலும் துணையாக இணைந்து இருக்கின்றார். அவதாரமும் சேர்ந்தே நடந்தேறியது. மாற்றத்தை கொண்டு வரும் காரியத்திலும் துணையாக இருக்கின்றார். மேலும் பரந்தாம் வீட்டிற்கு செல்வதிலும் கூடவே இருக்கின்றார். இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கான அன்பின் வெளிப்பாடு ஆகும். நீங்க குழந்தைங்க வந்திருக்கீங்க அப்படின்னா தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுக்க வந்தீங்களா இல்ல உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடி தந்தைக்கு இருந்து வாழ்த்துக்கள் பெற வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப ரெண்டு விஷயமுமே சேர்ந்தே நடக்குது. அதனாலதான் இணைந்த ரூபமாகவே இருங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் சொல்றாரு. இணைந்த ரூபமாக இருக்கணும். அந்த சங்கமயுகத்துல தந்தை உங்களுக்கு துணையாவும் இருக்காரு. பரந்தாம வீட்டுக்கும் போறீங்க அப்படின்னாலும் துணையா இருந்து கூடவே அழைச்சிட்டு போவார் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இணைந்தே இருப்பார், துணையாகவும் இருப்பார், துணையாக இருந்து பரந்தாம வீட்டுக்கும் அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிறதுக்காக இந்த சிவ ஜெயந்தி இங்க கொண்டாட வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சார். சிவ ஜெயந்தி பக்தர்கள் கூட கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அவரை அழைக்க கூக்குரல் மட்டுமே செய்கின்றார்கள், பாடல் பாடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் கூக்குரல் இடுவதில்லை, சந்திக்கின்றீர்கள். பாபாவை மேலும் சமமாக ஆகுகின்றீர்கள்.
சந்திப்பது என்றால் அர்த்தம் சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பது. ம். எனவே அதை ஊக்கம் எனவே அதை உற்சவம் என்று அழைக்கின்றார்கள். ம். பக்தர்களும் பகவான கூப்பிடுறாங்க. சிவஜெயந்தி அன்னைக்கு பக்தர்களும் பகவானை வேண்டவும் செய்றாங்க. அந்த பாடலும் பாடுறாங்க. ஆனா நீங்க அது போல பாடல், அதாவது வேண்டுதலோ அந்த மாதிரிலாம் காரியம் செய்யறது இல்ல. ஊக்க உற்சாகத்தோட தந்தையை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சந்திப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஊக்கம் உற்சாகத்துல இருப்பது, உற்சவத்தை கொண்டாடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊக்கம் உற்சாகத்துல இருந்து பறந்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். உற்சவத்தின் அர்த்தமே உற்சாகமாக இருப்பது. எனவே சதா உற்சவத்தில், அதாவது உற்சாகத்தில் இருப்பவர்கள் தானே சதா இருக்கின்றீர்களா அல்லது அவ்வப்போதா? ம். பார்க்க போனால் பிராமண வாழ்வின் மூச்சே ஊக்கம் உற்சாகம்தான். எப்படி சுவாசம் இல்லாமல் இருக்க முடியாதோ அப்படி பிராமண ஆத்மாக்கள் ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் பிராமண வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்படி அனுபவம் செய்கின்றீர்கள் தானே? ம். அதான் பிராமணர்களின் சுவாசமே என்னது? ஊக்க உற்சாகம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதான் பிராமணர்களின் சுவாசம் இந்த ஊக்க உற்சாகம் இல்லாம இருக்க முடியாது. இப்ப ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. ஓகே. விசேஷமாக ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக எங்கெங்கிருந்தோ தூரத்தில் இருந்து ஓடோடி வந்துள்ளதை பாருங்கள். குழந்தைகளின் ஜென்ம தினத்தை கொண்டாடுவதில் ஏற்படும் மகிழ்ச்சி பாப்தாதாவிற்கு தன்னுடைய ஜென்ம தினத்தை கொண்டாடுவதில் ஏற்படுவது இல்லை. எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பல கோடி மடங்கு தட்டுகள் நிரம்ப வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறதை விட குழந்தைகளுடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுல தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் உங்களை தட்டுக்கள் நிரம்பிய வாழ்த்துக்களை குழந்தைகளுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் குழந்தைகளின் பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்கேன், குழந்தைகள் தந்தையின் பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பாப்தாதாவிற்கு இன்று உண்மையான பக்தனுடைய நினைவு கூட அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு நாளுக்கான விரதம் இருக்கின்றார்கள். மேலும் நீங்கள் முழு வாழ்க்கைக்கான சம்பூர்ண பவித்திரமாகுவதற்கான விரதம் இருக்கின்றீர்கள். அவர்கள் உணவிற்கான விரதம் இருக்கின்றார்கள். தாங்களும் கூட மனதிற்கான உணவில் வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், அப்பவித்திரமான எண்ணங்களின் விரதம் இருக்கின்றீர்கள். அதாவது விரதம் இருக்கிறீங்க, அதாவது உண்மையான பக்தர்களின் ஞாபகம் கூட தந்தைக்கு வருது. அவங்க உணவுக்கான விரதம் இருக்காங்க. ஆனாலும் நீங்களும் கூட மனதின் உணவிற்கான விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. மனதில எண்ணங்கள் வருது இல்லையா, அந்த வீணான எண்ணங்களும் விகாரத்தின் எண்ணங்களும் அந்த எதிர்மறையான எண்ணங்களும் அந்த தூய்மையற்ற எண்ணங்களும் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி எண்ணங்கள் எங்களுக்குள்ள எழும்ப முடியாது, இந்த மாதிரி எண்ணங்களை நாங்க ஒருபோதும் எழுப்ப மாட்டோம் அப்படின்னு இந்த ஜென்மத்துக்கான விரதமா நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க உணவுக்கான விரதம், நீங்க மனதின் உணவுக்கான விரதம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். உறுதியுடன் விரதம் இருக்கின்றீர்கள் தானே? இரட்டை வெளிநாட்டினர் முன்னே அமர்ந்துள்ளார்கள். இந்த குமாரர்கள் சொல்லட்டும். குமாரர்கள் விரதத்தில் உறுதியாக உள்ளீர்கள் தானே? பலவீனமாக இல்லையே? மாயா கேட்டுக்கொண்டிருக்கின்றது. எல்லோரும் கொடிகளை அசைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதை மாயாவும் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது பவித்திரமாகிய தீர்வேன் என்ற விரதம் இருக்கின்றீர்கள் அப்பொழுது அந்த விரதத்தின் அர்த்தம் உயர்ந்த உள்ளுணர்வை உருவாக்குவது என்பது ஆகும். நாங்க தூய்மையா இருந்தே தீர்வோம், தூய்மையான விரதம் எடுத்திருக்கோம், தூய்மையா தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழி, அந்த திடத்தன்மை இருக்குது இல்லையா, அது எதை உருவாக்குதுன்னா அந்த உள் உணர்வை நல்ல விதத்துல உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த தூய்மையின் விரதம் எடுக்கிறீங்க, மாயையும் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மாயைங்கிறது மனதுல இருக்கக்கூடிய அந்த விகாரங்களும் அதை கவனிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்படி செய்திருக்காங்களா, திட சங்கல்பம் வச்சிருக்காங்களா, இவங்களை நான் வீழ்த்தி காட்டுறேன் அப்படிங்கறது மாதிரி அதுவும் சங்கல்பம் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதை வெற்றி கொள்ள அளவுக்கு உங்களுடைய தூய்மையின் அந்த திடத்தன்மை, உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சார். எப்படி உள்ளுணர்வு இருக்கின்றதோ அதற்கேற்றபடி திருஷ்டி மற்றும் செயல் தானாகவே உருவாகின்றது.
அப்படியெனில் அதற்கான விரதம் இருக்கின்றீர்கள் தானே? ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது தூய்மையான சுபமான உள்ளுணர்வுடன் தூய்மையான சுபமான பார்வையுடன் பார்க்கின்றீர்களா? முகத்தை பார்க்கின்றீர்களா அல்லது நெற்றியின் இடையே பிரகாசிக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கின்றீர்களா? சில குழந்தைகள் கேட்கின்றார்கள். பேசும்பொழுது காரியம் செய்யும் பொழுது முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது, கண்களின் பக்கம்தான் பார்வை செல்கின்றது. அப்பொழுது சில நேரம் முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது, உள்ளுணர்வு மாறிவிடுகின்றது. உள்ளுணர்வு மாறணும், உள்ளுணர்வு மாறினாதான் திருஷ்டி மாறும் அப்படின்னு சொல்றாரு. உள்ளுணர்வு தூய்மையின் சங்கல்பத்துல இருக்கணும். நான் தூய்மையா தான் இருப்பேன், தூய்மையா தான் பார்ப்பேங்கிற அந்த உள்ளுணர்வு இருந்துச்சு அப்படின்னா யாருடைய முகத்தையும் பார்க்க மாட்டீங்க, புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. முகத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்களை கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. கண்களை பார்க்குறீங்க, ஏன் கண்களை பார்க்க முடிஞ்சவங்களால புருவ மத்திய பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்கிறார். புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஆத்மா தான் பார்க்கக்கூடிய கண்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தூய்மையின் விரதம் அப்படின்னு சொல்றாரு. உள்ளுணர்வும் தூய்மையா இருக்கணும், உங்களுடைய பார்வையும் தூய்மையா இருக்கணும். எப்போ உள்ளுணர்வு தூய்மையாகுதோ அப்ப பார்வையும் தூய்மையாகும், செயலும் தூய்மையாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உள்ளுணர்வு மாறிவிடுகின்றது. பாப்தாதா சொல்கின்றார், கண்களுக்கு இடையில் தானே நெற்றியும் இருக்கின்றது, அந்த நெற்றிக்கு இடையே உள்ள ஆத்மாவை பார்த்து பேச முடியாதா? இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளுக்கு முன்னால் அமர்ந்து குழந்தைகளின் கண்களை பார்த்து கொண்டிருக்கின்றாரா அல்லது நெற்றிக்கு இடையே பார்த்து கொண்டிருக்கின்றாரா என்று கண்டுபிடிக்க முடிகின்றதா? இரண்டும் கூடவே தான் இருக்கின்றது. எனவே முகத்தை பாருங்கள், ஆனால் முகத்தில் 2 புருவங்களுக்கு இடையில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்கள். எனவே இந்த விரதத்தை எடுங்கள். ஏற்கனவே எடுத்துள்ளீர்கள், ஆனால் கவனத்தை அதிகப்படுத்துங்கள். பாப்தாதா கூட பாக்குறாரு அப்படின்னா முகத்தையும் பாக்குறாரு, புருவ மத்தியும் பார்க்க தான் செய்யறாரு. ரெண்டும் கூடவே தான் இருக்குது. அதே போலதான் நீங்களும் தூய்மையா தான் இருப்போம், தூய்மையா தான் பார்ப்போம், ஆத்மாவை தான் பார்ப்போம் அப்படிங்கிற உறுதியோட அந்த விரதம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கவனத்தை அதிகப்படுத்துங்கள். ஆத்மாவை பார்த்து பேசுங்கள். ஆத்மாவுடன் பேசிக்கொண்டு இருக்கின்றது, ஆத்மா பார்த்து கொண்டு இருக்கின்றது. அப்பொழுது உள்ளுணர்வு சதா சுபமானதாகவே இருக்கும். மேலும் அதன் கூடவே மற்றொரு லாபம் என்னவென்றால், எப்படி உள்ளுணர்வோ அப்படி வாயுமண்டலம் சூழ்நிலை உருவாகின்றது. வாயுமண்டலம் உயர்வானதாக ஆகும் பொழுது சுயத்திற்கான புருஷார்த்தத்தின் கூடவே சேவையும் நடந்தேறி விடுகின்றது. அப்பொழுது இரட்டை லாபம் இல்லையா? என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளுணர்வு மாறும்போது பார்வை மாறுது, உங்களுடைய செயல்பாடு மாறுது. இந்த உள்ளுணர்வுனால வாயுமண்டலம் கூட மாறிடுது அப்படின்னு சொல்றாரு. அந்த சூழ்நிலையும் மாறிடுது. உங்களுக்குள்ள தூய்மையின் உள்ளுணர்வு இருக்குது, சுத்தி இருக்க அந்த வாயுமண்டலம் கூட தூய்மையாகுது. இரட்டை லாபம் இல்லையா? உங்களுடைய புருஷார்த்தமும் நல்ல விதத்துல போகுது. வாயுமண்டலம் உருவாகிறதுனால அந்த சேவைக்கான வாயுமண்டலமும் உருவாயிடுது இல்லையா? உங்களுடைய வாயுமண்டலத்துல யார் வந்தாலும் தூய்மையின் உடைய அதிர்வலைகளால சூழப்படும் போது அவங்களுக்கும் தூய்மையின் அந்த சக்தி கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்களும் தூய்மையான பார்வையில் நடந்துக்கிடுவாங்க, அவங்களுக்கும் உள்ளுணர்வு மாற்றம் ஏற்படும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இரட்டை லாபம் இல்லையா அப்படின்னு. சரிங்க சிஸ்டர். தன்னுடைய உள்ளுணர்வை அந்த அளவுக்கு உயர்வாக ஆக்குங்கள். அதன் மூலம் எப்படிப்பட்ட விகாரியாக பத்தித்தமானவர்களாக இருப்பினும் அவர்கள் மாறிவிட வேண்டும். அப்படிப்பட்ட விரதம் சதா தன்னுடைய நினைவில், சொரூபத்தில், வெளிப்பாட்டில் இருக்கட்டும். எல்லாமே நினைவுலையும் சொரூபத்திலையும் வெளிப்பாட்டிலையும் எமர்ஜ் ரூபத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட விகாரி ஆத்மாக்களா இருந்தாலும் உங்களுடைய வாயுமண்டலத்துல வரும்போது அவங்களும் அந்த விகாரத்தன்மை இல்லாம பாக்குற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வாயுமண்டலத்தின் வைப்ரேஷன்ஸ் உங்க உள்ளுணர்வு மூலமா வெளிப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளுணர்வின் மாற்றத்தை இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். உள்ளுணர்வு, பார்வை, செயல், வாயுமண்டலம் சொல்றாங்க. இன்று பாப்தாதா குழந்தைகளின் சாட்டை பார்த்தார். தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கு பதிலாக ஆங்கங்கே அவ்வப்போது மற்றவர்களுடைய வாயுமண்டலத்தினால் பாதிப்பிற்கு உள்ளாகி விடுகின்றார்கள். காரணம் என்னவாக இருக்கின்றது? குழந்தைகள் ஆன்மீக உரையாடலில் மிகவும் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுகிறார்கள். என்ன சொல்கின்றார்கள் என்றால், இவருடைய விசேஷத்தா சிறப்புத்தன்மை நன்றாக உள்ளது, இவரிடமிருந்து சகயோகம் மிக நன்றாக கிடைக்கின்றது. ஆனால் விசேஷத்தா என்பது பிரபுவினால் கொடுக்கப்பட்ட பரிசு.
அதாவது வாயுமண்டலம், அதாவது உள்ளுணர்வின் வாயுமண்டலத்தை பத்தி சொன்னாரு. அடுத்து அவங்களுடைய விசேஷத்தா பத்தி சொல்றாரு. நீங்க உங்களுடைய வாயுமண்டலத்தை தான் வெளிப்படுத்தணும். ஆனா நீங்க என்ன ஆகுறீங்க அப்படின்னா பிறருடைய வாயுமண்டலத்துக்குள்ள போயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. பிறருடைய விசேஷத்தன்மையை பார்த்து அந்த விசேஷத்தன்மையின் மயக்கத்துல போயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்தவங்க சகயோகம் கொடுக்குறாங்க, சேவாதாரியா இருக்காங்க அப்படின்னும் போது கூட அவங்களுடைய விசேஷத்தன்மையை பாருங்க, அதை உங்களுக்குள்ள தாரணை செய்யுங்க. ஆனா அந்த விசேஷத்தன்மையை கொடுத்தது யாரு அவங்களுக்கு? அந்த சேவாதாரிக்கு அந்த விசேஷத்தன்மையை கொடுத்தது யாரு? பாபா இல்லையா? இப்ப பாபாவின் நினைவு தான் வரணும். அந்த சேவாதாரியை பார்க்கும்போது கூட, அவங்களுடைய விசேஷத்தன்மையை பார்க்கும்போது கூட, பாபா இந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு விசேஷத்தன்மையை கொடுத்து எப்படி சேவை செய்ய வைக்கிறார் அந்த பார்வையில பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நீங்க அவங்களுடைய விசேஷத்தன்மையினால் ஈர்க்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. எப்பவுமே நீங்க தந்தையின் தொடர்புல இருக்கணும், அதுக்காக சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். பிரபுவினால் கொடுக்கப்பட்ட பரிசு பிராமண வாழ்வில் என்னவெல்லாம் கிடைத்துள்ளதோ, என்ன விசேஷத்தாவாயினும் அனைத்தும் பிரபுவின் பிரசாதமாகும், பரிசாகும். கொடுக்கக்கூடியவரை மறந்து எடுக்கக்கூடியவரை நினைவு செய்வது. பிரசாதம் என்பது ஒருபோதும் தனிப்பட்ட நபருடையதாக பாடப்படுவது அல்ல. பிரபுவின் பிரசாதமாக சொல்லப்படுகின்றது, இன்னாருடைய பிரசாதம் என்று சொல்லப்படுவது இல்லை. சகயோகம் கிடைக்கின்றது என்றால் நல்ல விஷயம். ஆனால் சகயோகத்தை கொடுக்க வைக்கக்கூடிய வள்ளலின் நினைவு மறந்துவிடவில்லை தானே. எனவே உறுதியிலும் உறுதியான பிறந்த நாளிற்கான விரதம் இருக்கின்றீர்களா? விருத்தி உள்ளுணர்வு மாறிவிட்டதா? அங்க பிரசாதம் அப்படின்னு சொல்றது விசேஷ தன்மையை தான் அப்பா சொல்றாரு. பிரசாதம்னு சொல்லும் போது அந்த ஆத்மாவின் பிரசாதம் இந்த ஆத்மாவின் பிரசாதம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பரமாத்மாவின் பிரசாதம், பிரபுவின் பிரசாதம், இறைவனின் பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிரசாதத்தை வச்சு சொல்றாரு அந்த விசேஷத்தன்மை, அடுத்தவர்களின் விசேஷத்தன்மையினால ஈர்க்கப்பட்டு அவங்க பின்னாடி போகாதீங்க, அந்த விசேஷத்தன்மையை கொடுத்த பாபா பின்னாடி வாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. பாபாவின் நினைவிலே நீங்க இருக்கணும், அதுக்காக அதை சொல்றாங்க. விசேஷத்தன்மைங்கிறது பிரசாதம், பிரபுவின் பிரசாதம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், உங்களுக்குள்ளேயும் விசேஷத்தன்மை இருக்குதுன்னா இது பரமாத்மா எனக்கு கொடுத்த பிரசாதம் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர எனக்கு இந்த விசேஷத்தன்மை இருக்கு, எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படிங்கிற அபிமானத்துல நீங்களும் போயிடக்கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ். ஓகே சிஸ்டர், சரிவா சொல்றாங்க. முழுமையான தூய்மைக்கான உண்மையிலும் உண்மையான விரதம் இருங்கள், மேலும் உறுதிமொழி செய்யுங்கள், சோதனை செய்யுங்கள். பெரிய பெரிய விகாரங்களுக்கான விரதம் இருக்கின்றீர்கள், ஆனால் அதனுடைய சின்ன சின்ன குழந்தை குட்டிகளிடமிருந்து முக்தி பெற்று விட்டீர்களா? இல்லற வாழ்வில் கூட தன் பிள்ளைகளை காட்டிலும் பேரன் பேத்திகள் மீது அதிக அன்பு இருக்கும். தாய்மார்களுக்கு அன்பு இருக்கின்றது தானே. எனவே பெரியதிலும் பெரியதன் மீது வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனால் சின்ன சின்ன சூட்சும ஸ்வரூபத்தில் யுத்தம் செய்யவில்லை தானே. அநேகர் சொல்கின்றார்கள், எனக்கு இதன் மீது பற்று இல்லை, ஆனால் இது நன்றாக இருக்கின்றது, இந்த பொருள் மிகவும் நன்றாக இருக்கின்றது, ஆனால் பற்று இல்லை. ஏன் விசேஷமாக நன்றாக இருக்கின்றது? எனவே சோதனை செய்யுங்கள். சின்ன சின்ன ரூபத்தில் கூட அபவித்திரவத்தாவின் அம்சம் கூட இருந்து விடவில்லை தானே. ஏனெனில் அம்சத்திலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் வம்சம் பிறப்பெடுக்க முடியும். ரெண்டு சொல்றாரு, ஒன்னு தேகத்தின் உறவுகள், இன்னொன்னு தேக பொருட்கள். அப்ப தேகத்தின் உறவுகள் மீது பற்று, பெரிய பெரிய பற்றின் ரூபத்துல இருந்தெல்லாம் வெளிப்பட்டுட்டீங்க. மகன் மீது கொண்ட பற்று, தாய்மார்களுக்கு மகன் மீது பற்று இருக்கும், மகள் மீது அந்த உறவுகள், தேகத்தின் உறவுகள் மீது பற்று இருக்கும் இல்லையா. அந்த பெரிய பெரிய விகாரத்துல இருந்து கூட தப்பிச்சிட்டீங்க. இருந்தாலும் பேரம் பேத்தி மீது கூட அந்த பற்றுதலின் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. அவர்களையும் ஆத்மா அப்படிங்கிற பார்வையில தான் பார்க்கணும். தேகத்தின் உறவுகள் என்னுடையவர்கள் அப்படிங்கிற தேகத்தின் என்னுடையவர்களுக்கு போயிடக்கூடாது. ஆத்மா எல்லோரும் சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வு, அந்த பாவனை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது தேகத்தின் பொருட்கள். இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் மீது எனக்கு பற்று இல்லை, இருந்தாலும் இது நன்றாக இருக்கு இல்லையா அப்படிங்கிறது மாதிரி போயிடக்கூடாது. நன்றாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது அப்ப அங்க ஏதோ ஒரு சூட்சமத்துல பற்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த தேகத்தின் உறவுகளும் தேகத்தின் பொருட்கள் மீதும் ஈர்ப்பு இருக்குதா அப்படின்றதையும் சோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. பெரிய பெரிய விகாரங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு விரதம் எடுத்துட்டீங்க, இதுக்கான அந்த மாயின் ராயல் ரூபத்தின் விரதமும் இருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்லுவாரு, அது இன்னும் சூப்பரா இருக்கும், கவனிங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க,
எப்பொழுது வேண்டுமானாலும் வம்சம் பிறப்பெடுக்க முடியும். எந்த ஒரு விகாரம் அது சிறிய ரூபத்திலோ அல்லது பெரிய ரூபத்திலோ வருவதற்கு காரணம் ஒரு சப்தத்தினுடைய வெளிப்பாடு ஆகும். அந்த ஒரு சப்தம் நான், தேக உணர்வினான நான். இந்த நான் என்ற ஒரு சப்தத்திலிருந்து அபிமானமும் அகங்காரமும் வருகின்றது. மேலும் அகங்காரம் பூர்த்தியாகவில்லை என்றால் கோபமும் வருகின்றது. ஏனெனில் அபிமானத்தின் அடையாளம் அவமானத்தின் ஓர் சப்தத்தை கூட சகித்து கொள்ள முடியாது. எனவே கோபம் வந்து விடுகின்றது. தேகம், தேகத்தின் அபிமானம், தேகத்தை நானுங்கிற உணர்வு, நான் தேகம் அப்படிங்கிற நீங்க உணரக்கூடிய உணர்வு, இது தேகத்தின் பற்று அப்படின்னு சொல்ற. தேகத்தின் பற்று, தேகத்தின் அபிமானம், இது எந்த சப்தத்துல வெளிப்படுது அப்படின்னா நான் அப்படிங்கிற சப்தத்துல வருது. இந்த நான் எனது அப்படிங்கிறது தான் அபிமானம். நான் எனது, இந்த அபிமானத்துல இருந்து விலகுங்க அப்படின்னு சொல்ற. யாராவது நம்மளை திட்டுறாங்க, அகங்காரத்தை காட்டும் போது இந்த தேகத்தை பார்த்து யாராவது குறை சொல்றாங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? உடனே உங்களுக்கு இருக்க அபிமானம் அந்த அவமானமா ஃபீல் ஆகும். நம்மளை யாராவது குறை சொல்றாங்கன்னா என்ன ஆகும்? அபிமானம் ட்ரிகர் ஆகும். உடனே நமக்கு அந்த அவமானத்தின் ஃபீலிங்ல போகும். என்ன காரணம்? இந்த தேகத்தை நீங்க அப்படின்னு உணரக்கூடிய அந்த நினைவுனாலதான். நீங்க இந்த தேகமே கிடையாது, நீங்க ஆத்மா இல்லையா? ஆத்ம உணர்வுல இல்ல, தேகத்தின் உணர்வுல இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு அகங்காரம் வந்து கோபத்தை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பேராகிராஃப்ல 3 சொல்லியிருக்காரு. தேகம், தேகத்தின் உறவுகள், தேக பொருட்கள், இந்த 3 விஷயத்துல இருந்து விடுபடாம பரிசாக முடியாதுன்னு சொல்றதுக்கான விஷயம் இங்க சொல்லியிருக்காரு. இந்த 3 இருந்தும் விடுபடுறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுல வருது? நான் எனது அப்படிங்கிற தேக அபிமானத்துல வருது அப்படின்றத சொல்றாரு பாபா. தெரியுமா? அப்பா சொல்றாங்க, பக்தர்கள் என்னவோ பலியிடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் இன்றைய தினம் நான் என்ற தன்மையை தந்தையிடம் அர்ப்பணித்து விடுங்கள். செய்யத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும் என்று யோசிப்பதை விடுங்கள். சக்தி உள்ளது என்றால் சக்தி நிறைந்தவராகி நான் என்ற தன்மையை முடித்து விடுங்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. எத்தனையோ கல்பம், எத்தனையோ முறை சம்பூர்ணமாகி உள்ளீர்கள். முழு நிலைமையை அடைந்துள்ளீர்கள். கல்பம் கல்பமாக ஆகியுள்ளீர்கள். ஏற்கனவே உருவானது மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் செய்தால் போதுமானது. உருவானதை உருவாக்க வேண்டும். எனவேதான் உருவாகி கொண்டிருக்கும் நாடகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சங்கல்பம் நான் அப்படிங்கறது இந்த பலி கொடுக்கணும், நீங்க இதை அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பக்தர்கள் கூட மேன் கத்தக்கூடிய ஆடை பலி கொடுக்குறாங்க. ஆடை பலி கொடுக்குறாங்க, அது பக்தர்கள் செய்யக்கூடிய காரியம். நீங்க மே அப்படிங்கிற இந்த நாண பலி கொடுங்க தந்தைக்காக. தந்தைகிட்ட இந்த நாண அர்ப்பணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நான் தான் என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தாரு? நானுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஓகே சொல்றேன். அந்த உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அது இந்த நாணை இப்ப மட்டும் பலி கொடுத்தீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க போன கல்பத்திலே இந்த நாணை பலி கொடுத்து சம்பூர்ண நிலை அடைஞ்சிருக்கீங்க. அதே போலதான் டிராமா ரிப்பீட் ஆகுது. இப்ப நீங்க அதே போல காரியம் செய்யுங்க, நானுங்கிறத அர்ப்பணம் பண்ணுங்க. அடுத்து ஒரு கல்பம் வரும், அப்பவும் நீங்க இந்த நாணை பலி கொடுப்பீங்க, உங்களுக்கான சம்பூர்ண நிலையை அடைஞ்சிருவீங்க. இந்த 3 காலமும் தெளிவா இருக்க காரணத்தினால அர்ப்பணம் பண்றது உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதுதான் சகஜ முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வாசிங்க சிஸ்டர். உருவாகி கொண்டிருக்கும் நாடகம் என்று சொல்லப்படுகின்றது. உருவாகி இருக்கின்றது, அதை மீண்டும் செய்வது என்பது உருவாக்குவதாகும். கடினமான சுலபமா பாப்தாதா புரிந்துள்ளார். சங்கம யுகத்தின் வரதானம் சகஜ புருஷார்த்தி, எளிமையான முயற்சியாளர். இந்த பிறவியில் சகஜ புருஷார்த்தத்தின் வரதானத்தின் மூலமாக 21 பிறவிகளுக்கு எளிமையான வாழ்க்கை தானாகவே பலனாக கிடைத்து விடுகின்றது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் முயற்சியிலிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார். அதாவது பாப்தாதா 21 பிறவிக்கான பாக்கியத்தை உருவாக்கி தரார். உங்களை அந்த கடின உழைப்புல இருந்து விடுவிச்சுட்டார் அப்படின்றத சொல்றாரு. எந்த விஷயத்தினால? நான் அப்படிங்கிற அந்த தேக அபிமானம், தேக அகங்காரத்துல இருந்து நீங்க விடுபடுறதுனால 21 பிறவிக்கான பாக்கியத்தையும் நீங்க அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. எதன் ஆதாரத்துலனா கடினமான முயற்சினால இல்ல, சகஜமான முயற்சினால. எப்படி சகஜமான முயற்சி ஆகுது? நான் கல்பமா இந்த காரியம் செய்திருக்கேன், இப்போ அதே காரியத்தை செய்ய போறேன்
அப்படிங்கிற அந்த உணர்வுனால தந்தை உங்களை கடின உழைப்புல இருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். 63 பிறவிகள் கடினமாக உழைத்துள்ளீர்கள். ஒரு பிறவி பரமாத்மாவின் மீது கொண்ட அன்பு காதல் மூலமாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். எங்கே காதல் இருக்கின்றதோ அங்கே கடின உழைப்பு இல்லை. எங்கே கடின உழைப்பு இருக்கின்றதோ அங்கே காதல் இல்லை. எனவே பாப்தாதா சகஜ புருஷார்த்தி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். மேலும் 63 பிறவியா கடின உழைப்பு செய்துட்டீங்க. இப்ப இந்த ஒரு பிறவி தந்தையின் மீது கொண்ட காதலால, தந்தை மீது தீராத காதல் இருக்கணும், உங்களுக்கு தீராத அன்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த கடின உழைப்பு உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அன்பின் காரணமா எல்லா காரியமும் செய்து முடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. தந்தை காதலனா இருக்காரு, நீங்க எல்லோரும் காதலிகளா இருக்கீங்க. காதலனுக்காக இந்த காரியம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். நான் எனது அப்படிங்கிற தேக அபிமானத்தை விட மாட்டீங்களா அப்படின்றது மாதிரி கேட்கிறார். சரிங்க சிஸ்டர். கடின உழைப்பிலிருந்து, அதாவது வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் முக்தி உழைப்பிலிருந்து பெறுவதற்கான சாதனம் காதல், தந்தையிடத்தில் உளமாற அன்பு கொள்தல். காதலின் மூலமாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள், அன்பில் மூழ்கி விடுங்கள். மேலும் மிகப்பெரிய எந்திரம் பாதுகாப்பிற்கான கருவி மன்மனாபவ என்ற மந்திரமாகும். எனவே இந்த எந்திரத்தை காரியத்தில் பயன்படுத்துங்கள். காரியத்தில் பயன்படுத்த வருகின்றது தானே பாப்தாதா பார்த்தார். சங்கம யுகத்தில் பரமாத்மா மீது கொண்ட அன்பின் மூலமாக, பாப்தாதா மூலமாக எண்ணற்ற சக்திகள் கிடைத்திருக்கின்றது, குணங்கள் கிடைத்திருக்கின்றது, அறிவாற்றல் கிடைத்திருக்கிறது, குஷி கிடைத்திருக்கிறது. பிரபுவினால் கிடைக்கப்பட்ட இந்த அனைத்து பரிசுகளையும் பொக்கிஷங்களையும் சரியான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஒரு எந்திரம் கிடைச்சிருக்கு, ஒரு மிஷின் கிடைச்சிருக்குது. பாப்தாதாவின் அன்புல மூழ்கிறதுக்கான ஒரு எந்திரம். அது என்ன எந்திரம்னா மன்மனாபவ அப்படிங்கிற மந்திரம் தான். அந்த மந்திரம் தான் எந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க, தந்தையின் அன்பிலே மூழ்கி விடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தந்தையிடமிருந்து உங்களுக்கு என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குது? குணங்களின் பொக்கிஷம் கிடைச்சிருக்குது, சக்திகளின் பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. 3வது அறிவாற்றலின் பொக்கிஷம். அறிவாற்றல்னா என்ன? ஞானத்தின் பொக்கிஷம். அதான் ஞானம், குணம், சக்தி அப்படின்னு சொல்றது. ஞானம், குணம், சக்தியின் கூடவே குஷி அப்படிங்கிற பொக்கிஷமும் கிடைச்சிருக்குது. எது எந்த சமயத்துல தேவையோ அந்த சமயத்துல அதை சரியான இடத்துல பயன்படுத்தி வெற்றி அடைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. எனவே பாப்தாதா என்ன விரும்புகின்றார் கேட்டீர்களா? ஒவ்வொரு குழந்தையும் சகஜ எளிமையான புருஷார்த்தி, எளிமையும் வேண்டும், தீவிரமும் வேண்டும், திடத்தன்மையை, மன உறுதியை பயன்படுத்துங்கள். ஆகியே தீர வேண்டும். நாம் ஆகவில்லை என்றால் பின்னர் யார் ஆகுவார்கள்? நாம் தான் ஆகியிருந்தோம், நாம் தான் ஆகுகின்றோம். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் நாமே ஆகுவோம். இவ்வளவு உறுதியான நம்பிக்கை தன்னிடத்தில் தாராளமாக செய்தே ஆகவே. தன்னிடத்தில் தாரணை, உறுதியான நம்பிக்கையை தன்னிடத்தில் தாரணை செய்தே ஆக வேண்டும். செய்வோம் என்று சொல்லாதீர்கள், செய்துதான் ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும், நடத்தப்பட வேண்டும். திட சங்கல்பம், திடத்தன்மை வெற்றியை உண்டாக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. நீங்க தானே செய்றீங்க. போன கல்பத்திலையும் இந்த கல்பத்திலையும் நீங்க தான் செய்ய போறீங்க. அடுத்து வர கல்பத்திலையும் நீங்க தான் செய்ய போறீங்க. இப்படிங்கிற திடமான நிச்சயம், உறுதித்தன்மை உங்களுக்குள்ள இருக்கணும். நாம் ஆகவில்லைன்னா வேற யார் ஆகிறா? இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கணும் உங்க திட சங்கல்பம். அந்த திடத்தன்மை உறுதியா இருக்கும்போது வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பாப்தாதா உள்நாட்டு மேலும் வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து குஷி அடைகின்றார். ஆனால் தன் முன்னால் நேரில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கவில்லை. 4 பக்கங்களிலும் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையானோரிடம் இருந்து பல இடங்களுக்கு பிறந்த நாளிற்கான வாழ்த்துக்கள் வந்துள்ளது. வாழ்த்து அட்டைகள், கார்டு வந்து சேர்ந்துள்ளது. இமெயில் வந்து சேர்ந்துள்ளது. உள்ளத்தின் சங்கல்பம் கூட வந்து சேர்ந்துள்ளது. தந்தை கூட குழந்தைகளுக்கான பாடலை பாடுகின்றார். எப்படி நீங்கள் பாபாவுக்காக பாடுகின்றீர்களோ, நீங்கள் அதிசயமான செயலை கமால் செய்து விட்டீர்கள். பாபா என்று தந்தையும் குழந்தைகளுக்காக பாடுகின்றார். இனிமையான குழந்தைகள் அதிசயமான செயலை செய்து விட்டார்கள். பாப்தாதா சதா சொல்கின்றார், அதாவது
தாங்களாவது முன்னால் அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் தூரத்தில் உள்ளவர்கள் கூட தந்தையின் இதயத்தில் அமர்ந்துள்ளனர் என்று 4 பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் சங்கல்பத்தில் இருப்பது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தந்தை கிட்ட இருங்க ஒன்று சொல்லிடுறேன் சிஸ்டர். தந்தை கிட்ட என்னென்ன அனுப்பியிருக்கீங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் தந்தை பார்த்துட்டு இருக்காரு. எல்லார்கிட்ட இருந்தும் தந்தைக்கு கிரீட்டிங்ஸ் வந்திருக்குது, இமெயில் வந்திருக்குது, உள்ளத்தின் சங்கல்பம் வாழ்த்துக்கள் ரூபத்தில் பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள் எல்லாம் தந்தை கிட்ட வந்து சேர்ந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. தந்தையும் குழந்தைகளை பார்த்து அந்த மகிமைக்கான பாடல் பாடுறார். நீங்க எப்படி ஆஹா பாபா ஆஹா ஆஹா எனது பாக்கியமே அப்படின்ற பாடல் பாடுறீங்களோ, அதே போல பாபாவும் என்னுடைய இனிமையான குழந்தைகளே ஆஹா குழந்தைகளே அப்படிங்கிற பாடலும் பாடிட்டு இருக்கேன். நீங்க அதிசயம் செய்துட்டீங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் பாடலா பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய குழந்தைகள் அதிசயம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற பாடலும் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காரப்பா. சரிங்க சிஸ்டர். பாப்தாதாவின் காதுகளுக்கு வந்து சேருகின்றது, சங்கல்பம் மனதில் வந்து சேருகின்றது. இது வெறும் கார்டு மற்றும் கடிதம் தான், ஆனாலும் கூட இது மிகப்பெரிய வைரத்தை காட்டிலும் அதிகப்படியான மதிப்புமிக்க பரிசாகும். அனைவரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள், மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். எனவே அனைவரும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி விட்டீர்கள். 2 வருடமானவராக இருக்கலாம், 1 வருடமானவராக இருக்கலாம், ஒரு வார காலமானவராக இருக்கலாம். ஆனாலும் யஜ்யத்திற்கான பிறந்த நாள் தினம் இருக்கின்றது. அனைத்து பிராமணர்களும் யஜ்யத்தின் நிவாசிகளாகத்தான் யஜ்யத்தில் வசிப்பவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் மிக மிக மனமார்ந்த அன்பு நினைவுகளும் ஆசீர்வாதமும் உரித்தாகுக. ஓகே, அதாவது அந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம், மெயில் வாழ்த்துக்கள் செய்தியெல்லாம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அப்பா என்ன பார்வையில பார்க்குறாரு, இதெல்லாம் வைரத்துக்கு சமமான விஷயங்களா பார்க்குறாரு, மிகவும் வேல்யூபிளானது அப்படிங்கிற அந்த விஷயத்தோடு பார்க்குறாரு அப்பா. அடுத்து என்ன சொன்னார் லாஸ்ட்? குழந்தைகளுக்கும் யஜ்யத்தில் வசிப்பவர்கள். ஓகே, சொல்லிடுறேன். அந்த பிராமணர்கள் யஜ்யத்துல இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா இருக்காங்கன்னா எல்லாருமே யஜ்யத்துக்கு அர்ப்பணமானவங்க தான் அப்படிங்கறத சொல்ற. யஜ்யத்தை சேர்ந்தவங்க தான். இங்க இருக்கவங்க, உள்நாட்டுல இருக்கவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்க, மதுபன்ல இருக்கவங்க மட்டும் யஜ்யத்தை பாதுகாக்கக்கூடியவங்க கிடையாது. யாரெல்லாம் தந்தை கிட்ட ஜென்மம் எடுத்திருக்காங்களோ எல்லாருக்குமே இந்த யஜ்யத்துல உரிமை இருக்குது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சதா ஆசீர்வாதத்தில் வளர்ந்து கொண்டே இருங்கள். குழந்தைகளுக்கு மிக மிக மனமார்ந்த அன்பு நினைவுகளும் ஆசீர்வாதமும் உரித்தாகுக. சதா ஆசீர்வாதத்தில் வளர்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள். ஆசீர்வாதம் கொடுப்பதும் எடுப்பதும் எளிமைதானே? எளிமையா? எளிமை என்று புரிந்துள்ளவர்கள் கை உயர்த்துங்கள், கொடியை அசையுங்கள். எனவே ஆசீர்வாதத்தை விட்டுவிட மாட்டீர்களே. அனைத்தையும் விட சகஜமான புருஷார்த்தம் செய்வதற்கான வழி ஆசீர்வாதம் கொடுப்பது, ஆசீர்வாதம் எடுப்பது. இதில் யோகாவும் வந்து விடுகின்றது, ஞானமும் வந்து விடுகின்றது, தாரணையும் வந்து விடுகின்றது, சேவையும் வந்து விடுகின்றது. ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் எடுப்பதில் 4 பாடங்களும் வந்து விடுகின்றது. ஒரே வார்த்தை தான், ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்க. இந்த ஸ்ரீமத்தை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், இதுல 4 பாடங்களும் கவர் ஆயிருது அப்படின்னு சொல்றாரு. ஞானமும் வந்துடுது, யோகமும் வந்துடுது, தாரணையும் வந்துடுது, சேவையும் வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எளிமையான முயற்சி தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லா எளிமையான புருஷார்த்தத்துக்கான வழி சொல்றாராப்பா. ஓகே சிஸ்டர். எனவே இரட்டை வெளிநாட்டவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் எடுப்பது எளிமைதானே? எளிமையா? 20 வருடம் ஞானத்தில் 20 வருடம் மாணவர்கள் யார் வந்துள்ளீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். தாங்களே 20 வருடம் மாணவர்கள், ஆனால் தந்தையோ தங்களுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். எத்தனை தேசங்களில் இருந்து வந்துள்ளார்கள்? 69 தேசங்களில் இருந்து வாழ்த்துக்கள். 69வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு 69 தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். எவ்வளவு நன்றாக இருக்கின்றது. வருவதில் அசௌகரியம் எதுவும் ஏற்படவில்லை தானே? எளிமையாக வந்து விட்டீர்கள் தானே? எங்கே காதல் இருக்கின்றதா? இங்கே கடின உழைப்பு இல்லை. ஆக இன்றைய விசேஷ வரதானமாக எதை நினைவில் வைப்பீர்கள்? சகஜ புருஷார்த்தி. சகஜமான காரியம் வேக வேகமாக முடிக்கப்பட்டு விடுகின்றது.
69 தேசத்துல இருந்து வந்திருக்காங்க டபுள் ஃபாரினர்ஸ். அதான் 69வது பிறந்த நாள் கொண்டாட 69 தேசத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த நாளுக்கான வரதானம் என்ன அப்படின்னா எளிமையான புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றார். அந்த எளிமையான புருஷார்த்தம் என்ன? ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வருது தானே அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரிங்களா? உழைப்பிற்கான காரியம் கடினமாக இருக்கின்றது, நேரமாகின்றது. எனவே நீங்கள் அனைவரும் யார்? சகஜமான புருஷார்த்தி. சொல்லுங்கள், சகஜ புருஷார்த்தி என்று நினைவில் வையுங்கள். தனது தேசத்திற்கு சென்ற பிறகு உழைப்பில் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை கடின உழைப்பிற்கான காரியம் ஏதேனும் வந்தாலும் கூட மனதார சொல்லுங்கள், பாபா, என்னுடைய பாபா. அப்பொழுது உழைப்பு முடிந்து போய்விடும். நல்லது. கொண்டாடி விட்டீர்கள் தானே? தந்தையும் கொண்டாடி விட்டார், தாங்களும் கொண்டாடி விட்டீர்கள். நல்லது. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் டபுள் ஃபாரினர்ஸ் அவங்கவுங்க தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது கடின உழைப்பு ஃபீல் ஆகுது அப்படின்னா என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த கடின உழைப்பு ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உழைப்புல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு சாதனம் அன்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். 2 புருஷார்த்தம் சொன்னார். ஆசீர்வாதங்களை கொடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க. அது ஒரு புருஷார்த்தம். அடுத்து அது ஒரு ஸ்ரீமத்து. இன்னொன்னு, கடின உழைப்புல இருந்து விடுபடணும்னா தந்தையின் அன்புல மூழ்குங்க. தந்தை காதலனா இருக்கா, நீங்க காதலியா இருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த அன்புல மூழ்கிறதுக்கான ஒரே வேர்டு என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுங்க. அப்பவும் கடின உழைப்புல இருந்து விடுபடுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சார். இப்பொழுது ஒரு வினாடியில் ட்ரில் பயிற்சி செய்ய முடியுமா? செய்ய முடியும் தானே? நல்லது. பாப்தாதா ட்ரில் செய்விக்கின்றார். 4 பக்கங்களிலும் உள்ள சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த குழந்தைகளுக்கு, சதா சகஜ புருஷார்த்தி சங்கமிகத்தின் அனைத்து வரதானங்களையும் பெற்ற குழந்தைகளுக்கு, சதா தந்தை மற்றும் நான் ஆத்மா என்ற நினைவில் இருந்து நான் என்ற சப்தத்தை சொல்லக்கூடிய நான் ஆத்மா என்ற நினைவில் சதா சர்வ ஆத்மாக்களுக்கு தன்னுடைய உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்திற்கான, அதாவது சூழ்நிலைக்கான சகயோகம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். மேலும் நமஸ்தே. ஓகே சிஸ்டர், எல்லாம் சொல்லியாச்சு. அப்ப எல்லாம் ஷார்ட்டா சொல்லியிருக்காரு. சரி, வாசிங்க. இரட்டை வெளிநாட்டினர் மூத்த சகோதரிகளுடன் சந்திப்பு. எல்லோரும் நன்றாக உழைத்துள்ளீர்கள். குழுக்களை உருவாக்கியதால் நன்றாக உழைத்துள்ளவர்கள். மேலும் இங்கே வாயுமண்டலமும் நன்றாக இருக்கின்றது, குழுவினுடைய சக்தியும் இருக்கின்றது. அப்பொழுது அனைவருக்கும் புத்துணர்ச்சியும் நன்றாக கிடைத்து விடுகின்றது. மேலும் நீங்கள் அதற்கு நிமித்தமானவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். நல்லது. தூரத்தில் இருக்கின்றீர்கள் அல்லவா? எனவே குழுவினுடைய எந்த ஒரு சக்தி இருக்கின்றதோ அது மிகவும் நன்றாக இருக்கின்றது. இவ்வளவு முழு பரிவாரமும் ஒன்றாக இருக்கும் போது ஒவ்வொருவரின் விசேஷத்தாவின் தாக்கம் ஏற்படத்தான் செய்கின்றது. இருங்க. அந்த குழுவின் ரூபத்துல வந்திருக்காங்க. அப்ப அங்க வாயுமண்டலம் நல்லா இருக்குது, குழுவின் சக்தியும் இருக்குது. அப்ப உங்களுக்கு புத்துணர்வும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. குழுவின் சக்தி எங்க இருக்குதோ அங்கேயும் வெற்றி கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த விசேஷத்தாவை பத்தி சொல்றாரு. அது வாசிங்க. ஓகே சார். தந்தைக்கு மகிழ்ச்சி. அனைவரின் நறுமணத்தையும் அனைவரின் விசேஷத்தாவின் முழு பரிவாரமும் ஒன்றாக இருக்கும்போது, இவ்வளவு முழு பரிவாரம் ஒன்றாக இருக்கும்போது ஒவ்வொருவரின் விசேஷத்தாவின் தாக்கம் ஏற்படத்தான் செய்கின்றது. நன்றாக திட்டமிட்டிருந்தீர்கள். கரெக்ட் தானே பிரதர்? கரெக்ட் தான் சிஸ்டர். விசேஷத்தாவின் தாக்கம் ஏற்படத்தான் செய்கின்றது. நன்றாக திட்டமிட்டிருந்தீர்கள். தந்தைக்கு மகிழ்ச்சி. அனைவரின் நறுமணத்தையும் தாங்கள் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். விசேஷத்தாவை தனதாக்கி கொண்டீர்கள். அவர்கள் குஷி அடைகிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. நல்லது. இங்கே அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது மிகவும் நன்றாக உள்ளது. தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கலும் நடக்கின்றது. மேலும் புத்துணர்ச்சியும் அடைந்து விடுகின்றீர்கள். ஒருவருக்கு மற்றவரின் விசேஷத்தா பிடித்தமானதாக இருக்கின்றது. அதை பயன்படுத்த செய்கின்றீர்கள். இதன் மூலம் குழு நன்றாக ஆகிவிடுகின்றது. இது சரியானதாக இருக்கின்றது. அது என்ன சொல்றாருன்னா விசேஷத்தன்மை. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பூவா இருக்கீங்க. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு விசேஷத்தன்மை இருக்கும். இப்போ ரோஜா பூனா நல்லா நறுமணம் வீசக்கூடியதா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். அதே போல மல்லிகை பூவும் நல்லா நறுமணம் வீசக்கூடியதா இருக்கும். அதோடைய தன்மையில அது விசேஷத்தன்மை. ரோஜா பூ அதோட விசேஷத்தன்மை அதுக்குரியது.
செம்பருத்தி பூ இருக்குது அப்படின்னா அதோட விசேஷ தன்மை அதுக்குரியது. இப்படித்தான் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு விசேஷ தன்மை இருக்குது. அந்த விசேஷ தன்மையை ஒவ்வொருத்தரும் மாற்றி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி குடுக்கல் வாங்கல் செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா கூட குழுக்கள் நல்ல விதத்துல இருக்குது பார்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. விசேஷ தன்மைகள் அப்படிங்கிறது விசேஷ தன்மை இருக்குது, அதுல குணங்களின் பரிமாற்றமும் நடக்குது இல்லையா? உங்களுக்குள்ள அந்த சகோதரத்துவம், அந்த அன்பின் பரிமாற்றம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் தனித்தனி விசேஷ தன்மையை பார்க்கும்போது ஒரு பூந்தோட்டத்துல எப்படி எல்லா பூவும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் கலர்ஃபுல்லா, அது போல இருக்குது பாபாவுக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால அந்த குழுவின் சக்தியும் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சென்டரில் வசிக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளுடன் சந்திப்பு. எல்லோரும் பேனரை காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதில் அன்பு மற்றும் கருணை என்ற ஜோதியை ஏற்றி வைப்போம் என்று எழுதப்பட்டு இருந்தது. மிகவும் நன்றாக சங்கல்பம் செய்துள்ளீர்கள். தன் மீதும் கருணையின் பார்வை, தன்னுடன் இருப்பவர்கள் மீதும் கருணையின் பார்வை, மேலும் அனைவரின் மீதும் கருணையின் பார்வை. ஈஸ்வரிய அன்பு என்பது காந்தம். தங்களிடம் அந்த காந்தம், ஆமா, தங்களிடம் அந்த ஈஸ்வரிய அன்பின் காந்தம் உள்ளது. எந்த ஒரு ஆத்மாவையும் ஈஸ்வரிய அன்பு என்ற காந்தத்தின் மூலம் தந்தையுடையவராக ஆக்க முடியும். பாப்தாதா சென்டரில் இருப்பவர்களுக்கு விசேஷமாக உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் விஸ்வத்தில் பெயரை பிரசித்தி பெற வைத்துள்ளீர்கள். மூளை முடுக்குகளில் பிரம்மா குமாரிகளின் பெயரை பரப்பியுள்ளீர்கள் தானே. பாப்தாதாவுக்கு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய விஷயம், இரட்டை வெளிநாட்டினர் போல இரட்டை வேலை செய்பவர்கள். இருங்க சிஸ்டர் சொல்லிடுறேன். என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பேனரை பார்த்துட்டு இருக்கார் பாபா. அந்த பேனர்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அன்பு மற்றும் கருணையின் மூலம் ஜோதி தீபம் ஏற்றுங்கள் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதுக்கு பாபா உதாரணமா சொல்றாரு, உங்களுக்கு கருணையின் பார்வை வேணும் அப்படின்னு சொல்றாரு. கருணை நிறைந்த பார்வை இருக்கணும். மற்றவர்களை கருணை நிறைந்த பார்வையோடு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. மனதில அந்த அன்பின், ஈஸ்வரிய அன்பின் காந்தம் போல இருக்கணும் மற்றவர்களை. அப்ப ஈஸ்வரிய அன்பு அந்த காந்தம் போல இருக்கும் போது உங்களுக்கு அருகாமையில வருவாங்க. காந்தம் எப்படி ஈர்க்குதோ அதே போல அருகாமையில வரவங்களுக்கு தந்தையின் ஞானத்தையும் அறிமுகத்தையும் கொடுத்து உங்களுடையவர்களா மாத்துறீங்க இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மற்றவர்கள் இந்த மாதிரி ராவண ராஜ்யத்துல இருக்காங்க அப்படிங்கிற அந்த கருணை பார்வை இருக்குது. அந்த ஈஸ்வரிய அன்பின் காந்தம் ஈர்ப்பும் இருக்குது. என்னுடைய சகோதரர்கள் அப்படிங்கிற அந்த பார்வையினால நீங்க கொடுத்து நல்ல விதத்துல சேவை செய்து குழுக்களை நல்ல விதத்துல உருவாக்கியிருக்கீங்க. இந்த விஸ்வத்தின் பரிமாற்றம், அதை விஸ்வம் முழுக்க தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து பிரம்மகுமாரிகள் இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி சேவை செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பரப்பி இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, வாசிங்க சிஸ்டர். அடுத்து இருப்பவர்கள் இரட்டை வெளிநாட்டினர் போல இரட்டை வேலை செய்பவர்கள். பெரும்பான்மையோர் லௌகீக வேலையும் செய்கிறார்கள், மேலும் அலௌகீக வேலையும் செய்கிறார்கள். பாப்தாதா பார்க்கின்றார். பாப்தாதாவின் டிவி மிகவும் பெரியது. அப்படிப்பட்ட பெரிய டிவி இங்கே இல்லை. பாப்தாதா பார்க்கத்தான் செய்கின்றார். வகுப்பு நடத்திய உடனேயே நின்று கொண்டே காலை உணவை உண்கின்றார்கள். நேரத்திற்கு வேலைக்கு செல்கின்றார்கள். அதிசயம் செய்கின்றார்கள். பார்க்க பார்க்க பாப்தாதா உள்ளத்தின் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மிகவும் நல்லது. சேவைக்கு நிமித்தமாகி உள்ளீர்கள். மேலும் நிமித்தமாவதற்கான பரிசை தந்தை விசேஷ திருஷ்டியின் மூலமாக சதா கொடுத்து கொண்டிருக்கின்றார். மிகவும் நல்ல லட்சியம் வைத்துள்ளீர்கள். நன்றாக இருக்கின்றீர்கள், நன்றாக இருப்பீர்கள், நன்றாக உருவாக்குவீர்கள். டபுள் ஃபாரினர்ஸுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, லௌகீக காரியமும் பார்ப்பாங்க, அலௌகீக காரியமும் பார்ப்பாங்க. அதே போலதான் இந்த சென்டர் சகோதர சகோதரிகள் கூட லௌகீக காரியமும் பார்க்கறாங்க, அலௌகீக காரியமும் பார்க்கறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. காலை அந்த படிப்பு முடிச்ச உடனே, வகுப்பு முடிச்ச உடனே காலை உணவை நின்றபடியே சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைக்கும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லு. அப்ப என்ன செய்துட்டாங்க, காலையில முரளி படிச்சாங்க, யோகா பண்ணாங்க. அடுத்து வேலைக்கு போகணும். லௌகீக குடும்பம் இருக்குதுன்னா அதை பார்க்கணும், பராமரிக்கணும்னா தேகத்தின் கடமைகள் இருக்குது இல்லையா, அதுக்கான காரியங்களும் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. பாருங்க, இந்த குழந்தைங்களை பாருங்க, அதிசயம் செய்துட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள பாப்தாதா பார்க்க பார்க்க பாப்தாதாவுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. இந்த சேவைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு தந்தை விசேஷமாக திருஷ்டி கொடுக்கிறார். விசேஷ திருஷ்டியின் மூலமா அவங்கள பாலனை செய்யறார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
நீங்க எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக இருப்பீர்கள் மற்றும் நல்லதாகவே உருவாக்குவீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நன்றாக உருவாக்குவீர்கள்னா மற்றவர்களை நன்றாக உருவாக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றவர்களை மட்டும் இல்ல, இந்த முழு உலகத்தையுமே நன்றாக உருவாக்கக்கூடியவர்களா இருக்கீங்க. சேவைக்கு நிமித்தமானவர்கள் இல்லையா? மனசா சேவை, வாட்சா சேவை, கர்மனா சேவை எல்லாத்துக்கும் நிமித்தமானவர்கள் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. ம் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொருளாதார ம் பட்ஜெட்டை உருவாக்கக்கூடிய நுட்பமான சிறு விஷயங்களையும் கூர்ந்து கவனித்து செய்யும் ம் திறமை கொண்ட புருஷார்த்தி ஆகுக. ம் புருஷார்த்தி ஆகுக. ம் எப்படி லௌகீக ரீதியில் ஒரு வேளை ம் சிக்கனமானவர் வீட்டில் இல்லை என்றால் சரியான விதத்தில் வீட்டை நடத்த முடியாதோ, அதுபோல் நிமித்தமாக ஆகியுள்ள குழந்தைகள் சிக்கனமாக இல்லையெனில் சென்டர் சரியாக நடைபெறாது. ம் அது எல்லைக்கு உட்பட்ட குடும்பம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம். எனவே சோதனை செய்ய வேண்டும். எண்ணம், சொல், சக்தி இவற்றில் எதையெல்லாம் அதிகப்படியாக செலவு செய்துள்ளேன், யார் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் பொருளாதார பட்ஜெட்டை, வரவு செலவுக்கான திட்டத்தை உருவாக்கி அதன்படி நடக்கின்றார்களோ அவர்களே நுட்பமான புருஷார்த்தி என்று அழைக்கப்படுவார்கள். ம் அவர்களுடைய எண்ணம், சொல், செயல் மற்றும் ஞானத்தின் சக்திகள் வீணாக போக முடியாது. ம் பொருளாதார பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு வரதானத்துல. என்ன அப்படின்னா, இப்ப லௌகீக காரியங்கள் செய்றீங்க அப்படின்னா அங்க சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களாலதான் அந்த வீட்டு நிர்வாகத்தை நல்ல விதத்துல நடத்த முடியும். அது ஒண்ணு இருக்குது. அதே போலதான் சென்டர்லயும் சிக்கனமாக நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுல இருக்குது எல்லைக்குட்பட்ட வரவு செலவு கணக்கு நிர்வாகம். இங்க லௌகீக காரியம் சென்டர்ல இருக்கவங்களுக்கு லௌகீக காரியமும் அந்த அலௌகீக காரியம் அப்படின்றத சொல்றாரு. வீட்டுல இருக்கிறது லௌகீக காரியம், சென்டர்ல இருக்கிறது அலௌகீக காரியம். அதான் அது எல்லைக்குட்பட்டது, இது எல்லையற்றது அப்படின்னு சொல்றாரு. எல்லையற்ற ஒரு பொருளாதாரத்தின் பட்ஜெட்டும் போடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களை தான் நுட்பமான அறிவு கொண்டவர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். நுட்பமான புருஷார்த்திகள் அது என்ன அப்படின்னா, எண்ணம், சொல், செயல், சக்தி இதெல்லாம் இருக்குது இல்லையா? உங்களுடைய பொக்கிஷங்கள் என்ன இருக்குது? அத நிறைய பொக்கிஷங்கள் சொல்வாரு. உங்களுடைய உடல், மனம், பணம், அப்புறமேலு ஞானம், குணம், சக்தி, அதுதான் எண்ணம், சொல், சக்தி அதெல்லாம் இப்படிலாம் இருக்குது இல்லையா? பொக்கிஷங்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ற. சிக்கனமா பயன்படுத்துறீங்களா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற. இப்படி சிக்கனமா பயன்படுத்துறவங்கள தான் சிக்கனமா பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு பொக்கிஷங்களும் வீணாக போகாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதான் சிக்கனமா இருக்கணும். உங்களுடைய சங்கல்பம் கூட வீணாக கூடாது. உங்களுடைய எண்ணம், நேரம், அந்த சுவாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட வீணாக கூடாது. என்ன தேவையோ அதுக்காக மட்டும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். சிக்கனமா பயன்படுத்தணும். வார்த்தையும் வள வள வளன்னு பேசிட்டு இருக்க கூடாது யாருக்கிட்டையும். வார்த்தையிலும் சிக்கனம் இருக்கணும். அது போல ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் நான் சிக்கனமா பயன்படுத்துறேனா அப்படிங்கிற கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி யாரு கவனம் கொடுத்துருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பொக்கிஷமும் வீணா போகாது அப்படிங்கிட்டு இருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க. அன்பு என்ற கஜானாவின் மூலமாக செல்வந்தராகி அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், மேலும் அன்பை எண்ணுங்கள். Become filled with the treasure of love and give everyone love and receive love. Become filled with the treasure of love. பொக்கிஷம் கஜானா. அதால அன்புங்கிற கஜானா நம்பி give everyone love, ஒருத்தருக்கும் அன்பை கொடுங்கள் and receive love, அன்பை எடுங்கள். Become filled with the treasure of love and give everyone love and receive love. தமிழ்ல ஒரு முறை சொல்லுங்க சிஸ்டர். அன்பு என்ற கஜானாவின் மூலமாக அன்பு என்ற கஜானாவின் மூலம் செல்வந்தராகி அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், அன்பை எடுங்கள். ஓகே. அன்பு என்ற கஜானாக்களால நீங்க நிரம்பியவர்களாகி செல்வந்தர்கள் ஆகுங்க. அன்புனால செல்வந்தர்கள் ஆகுங்க. அந்த கஜானாக்களை மற்றவர்களுக்கும் கொடுங்க, மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அன்பையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அன்பு என்ற கஜானாக்கள் நிரம்பியவர்களா ஆகுங்க, அதுல செல்வந்தர்களா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அதைத்தான் அன்பின் கடல்ல மூழ்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? எப்ப அன்புல மூழ்கிறீங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சிஸ்டர், சரி வாங்க. அவ்யக்த சமிக்கை ஆன்மீக ராயல்டி தெய்வீக தன்மை மற்றும் பியூரிட்டி தூய்மை என்ற பர்சனாலிட்டியை ஆளுமை தாரணை செய்யுங்கள். பவித்திரதாவின் சக்தி பரம பூஜ்யவராக மிகவும் பூஜ்யக்குரியவராக ஆக்குகின்றது. பவித்திரதாவின் சக்தி மூலமாக இந்த பதீத்த உலகை மாற்றம் செய்கின்றீர்கள். பவித்திரதாவின் சக்தி விகாரங்களின் நெருப்பில் எரிந்து போன ஆத்மாக்களை குளிர்ச்சியாக ஆக்கி விடுகின்றது. ஆத்மாக்களை அநேக ஜென்மங்களுடைய விகர்மங்களின் பந்தனத்திலிருந்து விடுவித்து விடுகின்றது. பவித்திரதாவின் ஆதாரத்தினால் துவாபர யுகத்தில் இருந்து இந்த சிருஷ்டி தாக்கு பிடித்து வருகின்றது. இந்த மகத்துவத்தை தெரிந்து கொண்டு பவித்திரதாவின் ஒளியினால் ஆன கிரீடத்தை தாரணை செய்யுங்கள். பவித்திரத்தாவின் சக்தியை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பவித்திரத்தாவின் சக்தினாலதான் நீங்க பரம பூஜைக்கு தகுதியுடையவரா ஆகுறீங்க அப்படின்னு சொல்றார். மிகவும் உயர்ந்த பூஜைக்கு தகுதியுடையவரா ஆகுறீங்க. 6 கால பூஜை 8 கால பூஜை வேணுமா, அந்த அளவுக்கு உங்களுக்கு தூய்மையின் சக்தி நிரம்பியவர்களா இருக்கணும். இந்த தூய்மையின் சக்தினாலதான் இந்த பழைய உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய ஆற்றலும் கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த தூய்மையின் சக்தினாலதான் விகாரி ஆத்மாக்களை கூட அந்த தூய்மையின் சக்தியை கொடுத்து அவங்கள தூய்மையாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க. ஏன்னா நீங்க தானே மாஸ்டர் முக்தியின் வள்ளலா இருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க. அந்த விகாரங்களின் நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த தூய்மைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துவாபர யுகத்துல இருந்து இந்த சிருஷ்டியை பாதுகாத்து வந்ததும் இந்த தூய்மை தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சன்னியாசிகள் துவாபர யுகத்துலதான் வராங்க. அவங்க தூய்மை விரதம் இருந்ததுனாலதான் இந்த சிருஷ்டி பாதுகாக்கப்படுதுன்னு சாக்கார முறையில சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த தூய்மையின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தூய்மையின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தூய்மையின் ஒளி கிரீடம் அதை தாரணை செய்யுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஏன்னா தேவி தேவதைகள் துவாபர யுகத்துல இருந்து வாம மார்க்கத்துல அப்படியே திரும்பி போயிடுறதுனால சிருஷ்டிக்கு பியூரிட்டி இல்லாம போயிடுது. அப்போ அந்த சாதுக்கள் சன்னியாசிகளுடைய பியூரிட்டி தான் அந்த சிருஷ்டியை தாங்கி பிடிக்குது. அந்த தூய்மையினுடைய ஒளிய கண்ணுல அந்த தூய்மை இல்ல தூய்மையின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. தெரிஞ்சுக்கிட்டு தூய்மையை தாரணை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. தூய்மைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு, அந்த மகிமையை தெரிஞ்சுக்குங்க. துவாபர சிருஷ்டி எப்படி நிக்குது அந்த சாதுக்கள் சன்னியாசிகளோட பியூரிட்டினால தானே. அதனால பியூரிட்டியை பத்தி இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. தாரணை செய்யுங்கிறாரு. ஆமா, இப்ப பிராமணர்கள் தூய்மையின் ஒளி கிரீடம் மட்டும் வச்சிருக்க கூடியவங்களா இருப்பாங்க. தேவதைகளை பாருங்க, டபுள் கிரீடதாரி அப்படின்னு சொல்லுவார். ரத்தினங்கள் பதித்த கிரீடமும் அவங்களுக்கு இருக்கும், தூய்மையின் ஒளி கிரீடமும் இருக்கும். அதான் டபுள் கிரீடதாரி அப்படின்னு சொல்லுவார். இப்ப பிராமணர்களுக்கு ரத்தினங்கள் பதித்த கிரீடம்லாம் கிடையாது, வெறும் தூய்மையின் ஒளி கிரீடம் மட்டும்தான். அடுத்து நீங்க பிறவி எடுக்கும் போது தேவதைகளா போகும்போது உங்களுக்கு டபுள் கிரீடம் கிடைச்சிரும் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சூப்பர் முரளி சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. வாய்ப்பை கொடுத்து சரவணா பாய்ஜிக்கு நன்றி. தேங்க்யூ பாப்பா.